1981 ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஸ்கூல் படிக்கும்போதே ஒரு ஒரு நல்ல கோல் கீப்பர். ஆனால் அந்த ஸ்கூலில் இருந்த கிரிக்கெட் கோச், ஃபுட்பால்லாம் வேண்டாம், கிரிக்கெட் வா, விக்கெட் கீப்பிங் பண்ணு. விக்கெட் கீப்பிங்க்கு மட்டுமே அந்த பையன் வர வச்சுருந்தாலும் பேட்டிங் எப்படி விளையாடுறதுன்னு வெறித்தனமாக கற்றுக்குறான். அதுக்கப்புறம் ஸ்கூல் லெவலில் நடந்த டோர்னமெண்ட்டில் வெறித்தனமாக பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இவர் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு பீகார் அண்டர்-19 டீமில் இடம் கிடைக்குது. நான் தரமான கிரிக்கெட் பிளேயர்னு சொல்லி நிரூபிக்கிறாரு. இந்தியா டீமில் செலக்ட் ஆகி ஒரு வருஷத்தில் நான் சதத்தில் ஒரு அசுரன் நிரூபிக்கிறாரு. தான் குடும்ப சூழ்நிலையாக ரயில்வேஸில் வேலைக்கு போகிறாரு. வாழ்க்கை அப்படியே போயிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்தியாக்காண்டி 2004 விக்கெட் கீப்பிங்குள்ளார வர்றாரு. டெண்டுல்கர் அப்புறம் நான் இருக்கேன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண அந்த ஒரு பிளேயர் யார் தெரியுமா? நம்ம மகேந்திர சிங் தோனி அவர்கள், த கூல் கேப்டன். எதிர்த்தாடுறவன் பேரு தோனிமா.